ஐயோ! ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்கன்னு போனா, அந்த ஆள் என்ன இப்படியெல்லாம் கேட்குறான்? நம்ம கிட்ட வேற அவன் கேட்குற காசு இல்ல. இப்ப என்ன பண்றது ஒன்றும் புரியலையே. கடவுளே! அவன் சொல்ற மாதிரி கேட்கலாமா? இல்ல வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாமா? ஒன்றும் புரியலையே. ஷோ! சார், ம். உங்க மேல இருந்த நம்பிக்கையில தான் நீங்க கேட்டதுக்கெல்லாம் நான் ஓகே சொன்னேன். தயவு செஞ்சு எப்படியாவது எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துருங்க சார். ம். நான் உங்களை தான் சார் முழுசா நம்பியிருக்கேன். ஏமாத்திராதீங்க. சேச்சே, நான் கேட்டதெல்லாம் நீ கொடுத்ததுனால கண்டிப்பா உனக்கு இந்த வேலையை நான் வாங்கி தரேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி வச்சுட்டு நான் உனக்கு கால் பண்றேன். நீ சந்தோஷமா வீட்டுக்கு போ. சரிங்க சார். நான் உங்களை தான் முழுசா நம்பியிருக்கேன். நம்பிட்டல, நான் பாத்துக்கிறேன். சார், என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு எப்ப சார் வருது? எனக்கு தெரிஞ்சு 2-3 நாள்ல கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு கால் பண்றேன். ம். அதுக்கப்புறம் நேரா இங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போலாம். சரியா? அப்படியா? அப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகுங்களா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன். சரியா? நான் ம். சொன்னதை நீ கேட்டதுனால உனக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. இத பத்திலாம் நீ தேவையில்லாம யோசிக்காம சந்தோஷமா இரு. நீ நினைச்ச மாதிரியே கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி கை நிறைய சம்பாதிக்க போற. சரியா? சரி சார். நான் கிளம்பட்டுமா? ம். ம். சார், நான் உங்களை முழுசா நம்பிதானே நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி இருந்தேன். ம். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமாண்டி, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்த வீடியோ வெளியே வராம இருக்கணும்னு வச்சுக்க. நான் உன்னை கூப்பிடும் போதெல்லாம் நீ என் வீட்டுக்கு வந்தே ஆகணும். அப்படி வந்தா மட்டும்தான் நான் உனக்கு இந்த வேலையை வாங்கி தருவேன். கவர்மெண்ட் வேலை நான் சும்மா கிடையாது. 10 லட்சம் ரூபாவை ஒரு தடவை வந்ததுக்கு தூக்கி கொடுப்பாங்களா? சார், நீங்க ஒரு தடவை மட்டும்னு சொன்னதுனால தான் வேலைக்காக என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப என்ன சார் நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? தயவு செஞ்சு என்ன ஏமாத்த பார்க்காதீங்க சார். ஏய், சும்மா இந்த சினிமா டயலாக்லாம் என்கிட்ட விட்டுட்டு இருக்க கூடாது. நான் 10 லட்சம் ரூபாவை உனக்காக அந்த ஆபீசருக்கு சொலையா கொடுத்துருக்கேன். நான் கூப்பிடும் போதெல்லாம் வரேன்னு சொன்னா இப்பவே உனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி தரேன். என்ன மேடம், உங்களுக்கு ஓகேவா? சாரி சார். ஏய், என்னாச்சுடி? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொல்லிட்டு எதுவும் பேசாம உட்காந்துட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? என்ன எதுக்குடி வர சொன்ன? ஏய், எதுக்குடி இப்ப அழுதுகிட்டு இருக்க? நான் அப்படி என்னடி தப்பா கேட்டுட்டேன்? என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லிட்டு எதுவுமே பேசாம இருக்கேன்னு தானே கேட்டேன். அதுக்காக ஏண்டி இப்ப அழுதுகிட்டு இருக்க? நான் நல்லா மோசம் போயிட்டேன்டி. ஏய், என்னடி ஆச்சு? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு மாசம் 50,000 சம்பளம் வர மாதிரி கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு. ஏய், இங்க பாரு. விஷயம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழு. இல்லன்னா நல்லா அழுதுட்டு அதுக்கப்புறம் விஷயத்த சொல்லு. இப்படி ஒண்ணுமே சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? எனக்கு தேவையில்லாம டென்ஷன் தான் ஆகும். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்னாருங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஒருத்தரை போய் மீட் பண்ணேன். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு. 10 லட்சம் ரூபாய்லாம் என்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவரு ஒரு தடவை மட்டும் அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணா வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு. வேற வழி இல்லாம நானும் அவர் பேச்ச நம்பி அவர் சொன்ன மாதிரி செஞ்சேன். ஏய், என்னடி இது? ஒரே ஒரு வேலைக்காக போய் அவன் கேட்டான்னு அவன் கூட இருக்க ஒத்துக்கிட்டியா? அதாண்டி நான் பண்ண பெரிய தப்பு. சரிடி, இப்ப என்ன செய்யலான்னு இருக்க? எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சரி சரி, நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. இல்லடி, அந்த ஆளு பாக்குறதுக்கு ரொம்ப மோசமானவனா இருக்கான். அவனுக்கு பொலிட்டீஷியன் போலீஸ்ல நல்ல கான்டாக்ட் இருக்கு. அவன் மேல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க போல இருக்கு. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் அவன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சிருக்கணும். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து அழுது என்னடி ஆக போகுது? சரி விடு. நீ இப்ப அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்ற மாதிரி அவன்கிட்ட பேசு. அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான்னு என்கிட்ட சொல்லு. சரிடி. ம். ம். ரேகா, சொல்லு ரேகா. நீ எனக்கு கால் பண்ணுவன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். நீ அந்த அப்பாயின்மெண்ட்
என்கிட்ட தான் இருக்கு. சரி, ஒரு தடவை வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறியா? என்னது, நான் அங்க வரணுமா? என்னாலலாம் அங்க வர முடியாது. எனக்கு பதிலா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவளை வேணா உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுறேன். இனிமே அவ தான் எனக்கு பதிலா வருவா. அப்படியா? சரி சரி, எனக்கு யார் வந்தாலும் ஓகே தான். இவ தான் ம். என் ஃப்ரெண்டு அனுபமா. ம். இனிமே நீங்க கூப்பிடும் போதெல்லாம் இவ இங்க வருவா. ம். என்ன விட்டுருங்க. அப்படியா? சரி, எனக்கு நீ வந்தா என்ன, உன் ஃப்ரெண்டு வந்தா என்ன, எனக்கு யாருனாலும் ஓகே தான். சார், அவளுக்கும் ஒரு வேலை கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டா. ஆ? அதுக்கு தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓ, அப்படியா? ஆமா சார். சரி, எனக்கு இன்னைக்கு ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, கொடுத்தா நல்லா இருக்கும். நான் சொன்ன எல்லாத்தையுமே நீ உண்மைன்னு நம்பிட்டியா? ஆ? உனக்கு இனிமேல் அந்த வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்காது. என்ன சார்? ஏன் சார், என்னாச்சு? நீ 10 லட்சம் ரூபாய் கேட்டப்போ குடுக்கலல்ல, அதான் உனக்கு அந்த வேலை கிடைக்கல. ஆனா உன்னை பார்த்தப்போ உன் கூட ஒரு தடவையாச்சும் ஒன்னா இருக்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் வாய்க்கு வந்த மாதிரி பொய் சொல்லி உன் மேல இருந்த ஆசைய நான் தீர்த்துக்கிட்டேன். காசு கொடுக்காம வேலை கிடைக்கணுமா உனக்கு? அதாண்டி என் வேலைய காட்டுனேன். இப்ப நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த வேலை உனக்கு கிடைக்காது. சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஹலோ, என்னங்க இது? ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பீங்கன்னு உங்ககிட்ட வந்தா இந்த பொண்ணு நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா? ம். இங்க பாருங்க, இவளை நீங்க ஏமாத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். இவளை ஏமாத்தி அனுபவிச்சது மட்டும் இல்லாம இவ உங்க கூட ஒன்னா இருந்தத வீடியோ வேற எடுத்து வச்சிருக்கீங்க. ம்? இவ நீங்க சொல்றத கேக்கலனா அந்த வீடியோவை இன்டர்நெட்ல போட்டுருவேன்னு பயமுறுத்திருக்கீங்க. இங்க பாரு, இவளுக்கு என்ன வக்காலத்து வாங்கலான்னு வந்தியாடி நீ? என் கூட இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு தான் அவ வந்தா. ஒரு சேஃப்டிக்காக தான் அந்த வீடியோவை நான் எடுத்தேன். இப்ப நான் நினைச்ச மாதிரியே அவ வித்த காட்டுறா பாத்தியா? எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன லூசா? இவ மட்டும் நான் சொல்றத கேட்கலனா நாங்க 2 பேரும் இருந்த வீடியோவை கண்டிப்பா இன்டர்நெட்ல போட்டுருவேன். இப்ப அந்த வீடியோ உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமா, ரொம்ப சேஃபா என்கிட்ட தான் இருக்கு. சரி, வாடி போலாம். ஆ? ஏய், என்னங்கடி கிண்டலா இருக்கா உங்களுக்கு? இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு ஒரு பதில் சொல்லாம போனா என்னடி அர்த்தம்? ம்? நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு இப்ப பதில் வந்தே ஆகணும். நான் ஒரு பிரஸ்ல ரிப்போர்ட்டரா இருக்கேன். ரேகா என்னுடைய ஃப்ரெண்டு. நீ பண்ண வேலையால இவ மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தா. ஆனா நீ இவள நம்ப வச்சு மோசம் பண்ணதுக்கு அவகிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இருந்தது. அதுக்குதான் நான் அவ கூட இன்னைக்கு வந்தேன். இப்போ எங்களுக்கு தேவையான ப்ரூஃப் கிடைச்சிடுச்சு. ஏய், என்ன சொல்ற? ஆமா, இப்போ நீ எங்ககிட்ட பேசுனது எல்லாமே இந்த பென்ல இருக்கிற ஹிடன் கேமரால ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீ ரேகாக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திருக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அவளை யூஸ் பண்ணி அத வீடியோ வேற எடுத்து வச்சிருக்க. ம். எங்க கிட்ட இருக்கிற எவிடன்ஸ வச்சு உன் மேல நாங்க கேஸ் ஃபைல் பண்ண போறோம். அதுக்கப்புறம் குறைஞ்சது 5 வருஷமாவது நீ ஜெயில்ல உட்காந்து களி தின்ன வேண்டியதுதான். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? இங்க பாரு, உனக்கு எதிரா எனக்கு தேவையான ஆதாரம் கிடைச்சிடுச்சு. நீ பேசின எல்லாத்தையும் எங்க டிவி சேனல்ல கொடுத்து நான் டெலிகாஸ்ட் பண்ண சொல்ல போறேன். அதுக்கப்புறம் ரேகாவை வச்சு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உன் மேல கேஸ் ஃபைல் பண்றேன். இதுக்கப்புறம் உன் பருப்பு யார்கிட்டயும் வேகாது. ஏய், கொஞ்சம் இரு. அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. அப்படி மட்டும் செஞ்சீங்கன்னா என் வாழ்க்கையே நாசமா போயிடுங்க. நான் சொன்ன மாதிரியே ரேகாவுக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இதுக்கு மேலேயும் உன்னை நம்புறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்னை ஏமாத்தின மாதிரி இன்னும் எத்தனை அப்பாவி பொண்ணுங்களை இவன் ஏமாத்தினானோ என்னமோ. இவெல்லாம் வெளியவே இருக்க கூடாது. உடனே உன் சேனல்ல இந்த நியூஸ டெலிகாஸ்ட் பண்ணு. நான் உடனே இவ மேல மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். பொண்ணுங்க வாழ்க்கையோட விளையாடினா என்ன நடக்கும்ன்றத இன்னைக்கு இவனுக்கு காட்டியே ஆகணும்டி. என் மான மரியாதைலாம் போயிடும் போல இருக்கே. இவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ.